அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக சென்னையிலே கருணாநிதி நூற்றாண்டு என்று சொல்லி, கலைஞர் 100 என்று சொல்லி நடிகைகளை அழைத்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விழா எடுத்தாங்க. அப்படியான அந்த விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமல், நடிகர் ராதிகா அவர்கள் வந்தாங்க. இவங்களை தவிர எந்த நடிகர்களும் நடிகைகளும் அங்க வரல. சும்மா அட்டர் ஃபிளாப் ஆச்சு அந்த விழா. தரகுத்துன்னு சொல்லுவாங்க பத்தியா, அது மாதிரி தரகுத்தி குத்தி படு தோல்வி அடைந்தது கருணாநிதி பெயரில் எடுக்கப்பட்ட அந்த விழா. உடனே இந்த திராவிட சங்கிகள், இந்த திராவிட ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தோண்டி உடனே சில பேர் அழுது புலனானுங்க, சில பேர் பொங்குனானுங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படி பொங்குனவனுங்க, தமிழர்கள் நன்றி கட்டவர்கள், தமிழர்கள் அதற்குள்ளாகவே கருணாநிதியை மறந்துட்டாங்க, அவர் தூக்கி வீசிட்டாங்க, கொஞ்சம் கூட மனசுல வச்சிக்கவே இல்லை அவரை அப்படி சொல்லி பொங்குன்னு பொங்குனானுங்க. ஆனா மக்கள் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுப்பினாங்க, ஏண்டா நீங்களே துரோகிகள், முகமுடி அணிஞ்சவனுங்க, பொய்யும் புரட்டும் போலியும் பித்தலாட்டமாக ஒரு தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை உருவாக்கி ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நன்றி என்ற சொல்லை சொல்லுவதற்கு அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். ஆனா அப்படி இருக்கின்ற போது நன்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாமா என்று மக்கள் எதிர்கேள்வி எழுப்பினப்ப இதுவரைக்கும் ஒரே ஒரு திராவிட சங்கிகள், ஒரே ஒரு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. அன்னைக்கு கப்பு சுப்புன்னு வாய மூணவனுங்க தான் இதுவரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. இந்த படுதோல்வி இப்படி இருக்க இன்னொரு படுதோல்வி நான் சொல்றேன். இதே ஜனவரி மாதத்தினுடைய தொடக்க நாட்கள்ல முதல் வாரத்துல திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. அந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக ஏறக்குறைய 6 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு, முதலீடு செய்ய போறாங்க, அதற்கான ஒப்பந்தங்களை நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா வடக்க அந்த இந்திக்காரனுங்க வாழுற நாட்டுல, குரங்கையும் மாட்டையும் கும்பிடுகின்ற அந்த காட்டு மிராண்டிகள் வாழ்கின்ற நாட்டுல, மாட்டு மூத்திரத்தை குடித்து மாட்டு சாணத்தை அல்வா கிண்டி திங்கிற அந்த காட்டு மிராண்டிகள் வாழ்கின்ற நாட்டுல, குரங்க பார்த்தா அவனை பார்க்க வேணாம், அவனை பார்த்தா குரங்க பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சி செய்கின்ற, அதிகாரம் செய்கின்ற அந்த இந்திக்கார நாட்டுல ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறாங்க. அவனுங்க நடத்துற அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு வந்ததாகவும் அதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த காட்டு மிராண்டிகள் நாட்டுல இருக்கிறவனுங்க சொல்றாங்க. பாருங்க, காட்டு மிராண்டிகள், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவர்கள், மாட்டு சாணத்தை திங்கிறவனுங்க, மாட்டை கும்பிடுறவனுங்க, குரங்க கும்பிடுறவனுங்க நாட்டுக்கே 30 லட்சம் கோடி முதலீடு வருதுன்னா, உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த தமிழர்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில், உலகத்திற்கு தத்துவத்தை கொடுத்த தமிழர்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில், உலகத்தில் உலக மக்களுக்கு வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுத்த தமிழர்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வெறும் 6 லட்சம் கோடி மட்டுமே வருதுன்னா, எங்கேயே அடிப்படையில ஒரு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன அடிப்படையான கோளாறு? இங்க இருக்கின்ற தத்துவம் என்ன? இங்க இருக்கின்ற கோட்பாடு என்ன? திராவிட கோட்பாடு. ஒரு பொய்யான போலியான திராவிட கோட்பாடு கொண்டு அதன் மூலம் ஒரு கட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆட்சியை நடத்துகின்ற போது, ஒரு பொய்யும் புரட்டுமாக பித்தலாட்டுமாக ஒரு புழுகு மூட்டையுமாக ஆட்சி நடத்துகின்ற போது, எந்த முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள முதலீடு செய்ய வருவான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் இந்த திராவிட சங்கிகளுக்கு இல்லையா அப்படி சொல்லி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆக கலைஞர் 100 என்று முன்னெடுக்கப்பட்ட விழா படுதோல்வி, முதலீட்டாளர்கள் மாநாடு படுதோல்வி. இப்ப 3வது படுதோல்வி என்ன தெரியுமா? அதுவும் தொடர்ந்து 20 நாட்களுக்குள்ள 3வது படுதோல்வி சந்தித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். என்ன தெரியுமா? சேலத்தில் நடத்தப்பட்ட திமுக கட்சியினுடைய இளைஞர்களுடைய 2வது மாநில மாநாடு படுதோல்வி, அட்டர் ஃபிளாப் ஆயிருக்குது. எப்படி பின்ன ஆகாம இருக்கும்? என்னடா இது இப்படி 20 நாட்களுக்குள்ள 3 பெரும் தோல்விகள், தொட்டதெல்லாம் தோல்வியா இருக்குது அப்படி சொல்லி இப்ப கையை போட்டு பேசிக்கிறானுங்க. என்னடா பண்றது அப்படி சொல்லி கொஞ்சம் மனசுல வர பயம், அச்சம் வருது. ஏன்? இன்னும் 3 மாதத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த 3 தோல்வியை அடுத்து 4வது தோல்வி வரப்போதா? ஐயோ அப்படி சொல்லி கொஞ்சம் பயம் வருது. தேர்தலை தள்ளி போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறானுங்க. ஏன்னா தேர்தல் தள்ளி போறதுக்கு இதுன்னா உள்ளாட்சி தேர்தலா? ஒரு துணை கண்டத்துக்கு நடத்தப்படுகின்ற தேர்தல். இதை எப்படி தள்ளி போட முடியும்? இதை தள்ளி போடணும்னா நீங்க இந்திய துணை கண்டத்திலிருந்து அன்னைக்கே தமிழ்நாட்டை தனிநாடா பிரிச்சு கொண்டு வந்து ஐநா சபையில ஒரு உறுப்பினராக சேர்த்திருக்கணும். நீங்க தொடக்கத்திலேயே தோல்வி. அதனாலதான் இன்னைக்கு தொட்டதெல்லாம் தோல்வி. திராவிட தத்துவம், இந்த திமுக கட்சி
ஏறக்குறைய இழுத்துக்கிட்டு கிடக்கு. இன்னைக்கு உயிர் போமா, நாளைக்கு உயிர் போமான்னு. என்னைக்கு வேணாலும் இந்த திராவிட தத்துவம் தன்னுடைய உயிர் பிரியும். திராவிட இந்த பொய்யான, இந்த போலியான திராவிட தத்துவத்தை, இந்த திமுகவை மூட்டை கட்டுறதுக்கு, பொட்டி கட்டுறதுக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தயாராகிக்கீங்க. இப்ப இந்த மாநாட்டுக்கே நம்ம வருவோமா? அந்த மாநாட்டுல ஆபாசம் குத்தாட்டம் போட்டாங்க. அந்த மாநாடு நடத்தப்பட்டதால பல லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்து தடையால் பெருத்த அவதிக்கும் வலிக்கும் உள்ளானார்கள். இது இல்லாம அண்டா பிரியாணி பிரச்சனை. அந்த கட்சிக்காரர்கள், அந்த மாநாட்டுக்கு வந்த திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கே உணவு இல்லை, உணவு பத்தலங்கிறாங்க அங்க வந்த மக்களுக்கு. இதை இல்லாம அந்த இளைஞர்கள் மாநாட்டுடைய தலைவரான உதயநிதி பேசும் பொழுது அங்க உட்காந்து சீட்டுக்கிட்ட விளையாடுறாங்க எல்லாம். இப்ப இன்னும் இது போன்ற, இன்னும் இவைகள் போன்ற இன்னும் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான தோல்விகள் அந்த மாநாட்டுல வெளிப்பட்டது. இப்ப அந்த எல்லா தோல்விகளையும், அந்த குறைகளை எல்லாம் அதெல்லாம் நாம பேச போறது இல்ல. ஏன்னா இது சார்ந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டாங்க. அதனால நாம அதை எதையும் பேச போறல. ஆனாலும் ஒரு விடயத்தை நாம கண்டிப்பா பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, திமுகவினுடைய இந்த இளைஞரணி மாநாட்டுல 25 தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளதாகவும், ஹிட்லர்கள் தோற்பது ஸ்டாலிடம் தான் சொல்றானுங்க. அதாவது மோடி ஹிட்லராகவும், திமுகவினுடைய கட்சி தலைவராக இருக்கின்ற கருணாநிதியுடைய மகனான ஸ்டாலின் ரஷ்ய நாட்டினுடைய அதிபராக இருந்த ஸ்டாலினாகவும் நாடகம் ஒண்ணு போடுறானுங்க, கம்பி சுத்துறானுங்க, நல்லா உருட்டுறானுங்க. நாம என்ன காதல் என்ன பூ வச்சிருக்கிற மாதிரி இவனுங்க ஒரு நாடகம் நடத்துறானுங்க. ஆனா இதே ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையும் திமுக கட்சியினுடைய முன்னாள் தலைவருமான திரு கருணாநிதி தன்னுடைய கேடுகட்ட வாயால என்ன சொன்னாரு மோடியை பத்தி அவர் சொன்னாரு, மோடி மிகவும் நல்லவர்னு கருணாநிதி அன்னைக்கு சொன்னார். எப்படி? மோடி மிகவும் நல்லவர்னு கருணாநிதி சொன்னார். அது மட்டும் சொல்லல, 2002 குஜராத்தில் மாபெரும் இனப்படுகொலை நடத்தப்படுகிறது. அந்த சூழல்ல கருணாநிதி சொன்னாரு, அது ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு திரும்ப திரும்ப பேசுறாரு. யாரு? இதே ஸ்டாலினுடைய தந்தையும் திமுக கட்சி தலைவருமான கருணாநிதி தான் அப்படி பேசினார். இந்த நிகழ்வு சார்ந்து நான் இன்னொன்னையும் பதிவு செய்ய இங்க விரும்புறேன். அதாவது 2002 அந்த குஜராத்தியர்கள், அந்த குஜராத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், அந்த குஜராத் நாட்டுக்கு சொந்தமானவர்கள், அந்த குஜராத்தினுடைய பூர்வகுடி மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்ற ஒற்றை காரணத்தினாலேயே 3000 குஜராத்தியர்கள், அந்த 3000 இஸ்லாமியர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். பல்லாயிரம் வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டன, பல்லாயிரம் வீடுகள் தீக்கு இரையாக்கப்பட்டன, இடித்து நொறுக்கப்பட்டன, பல பேருடைய உடல் உறுப்புகள் வெட்டி வீசப்பட்டன. இவ்வளவு பெரும் கொடுமைகள் இருந்தது, ரத்த ஆறு ஓடிச்சு. அப்ப அந்த மோடியை எதிர்த்து, அந்த மோடியுடைய ஆட்சியை கண்டித்து ஒரு கண்டன தீர்மானம் இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிகளால முன்வைக்கப்படுகிறது. அன்னைக்கு அந்த 2002 பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட நெருக்கமாக கட்டி அரவணைத்துக் கொண்டிருந்த இந்த திமுக அன்னைக்கு பிஜேபி கட்சியினுடைய அமைச்சரவையில திமுக இடம்பெற்று இருந்துச்சு. அந்த திமுக அமைச்சரவையில இருந்தவர் முக்கியமான ஒரு முரசொலி மாறன், கருணாநிதியுடைய மருமகன், கருணாநிதியுடைய மச்சான், எப்படி வேணாலும் வச்சுக்க. இந்த முரசொலி மாறன் அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் பேசினார். அந்த கண்டன தீர்மானத்தை எதிர்த்தும், மோடிக்கு ஆதரவாகவும், அந்த பிஜேபிக்கு ஆதரவாகவும் அன்னைக்கு திமுகவினுடைய முரசொலி மாறன் பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? அந்த கண்டன தீர்மானத்தை சொல்றாரு, இது எதிர்கட்சிகளினுடைய பொய் பிரச்சாரம், மிகப்பெரிய அளவுல சிறுபான்மையினர் பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்த இந்த கருணாநிதியுடைய மருமகன், கருணாநிதியுடைய மச்சான், இந்த ஐயா இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய மாமா அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மோடிக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக பேசினாரா இல்லையா? நாடாளுமன்ற பதிவுகள்ல இருக்கு, வரலாற்றுடைய பக்கங்கள்ல இருக்கு, புத்தகங்கள்ல இருக்கு. பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு இனப்படுகொலைக்கு துணை போனவர்கள் இன்னைக்கு நாடகம் நடத்துறானுங்க. மோடி ஹிட்லரா, திமுக தலைவர் ரஷ்யாவுடைய ஸ்டாலின் மாதிரி காட்டுறானுங்க. இதை நாம நம்பணும். இவர்கள் படுதோல்வி அடைந்து கொண்டு வருகிறார்கள். இந்த படுதோல்விகளை எல்லாம் மூடி மறைக்க, பூசி மொழுவதான் அப்பப்ப ஏதாவது இந்த மாநாடுகளை, இந்த விழாக்கள் நடத்தி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்துக்காக நடத்துறானுங்க. இவர்கள் தோல்வி அடைவதும் திராவிட தத்துவம், திமுக தத்துவம்
மூட்டை கட்டுவதும் பொட்டியை கட்டுவதும் உறுதியாயிடுச்சு.